Hello, everyone. Welcome back. ஸோ நீங்கள் எப்போவாச்சு ரெண்டு வேர்ட்ஸை பார்த்து என்னடா இது ஒரே மாதிரி இருக்குது ஆனால் ஒரே மாதிரி சவுண்ட் ஆகுது பார்த்துருக்கீங்களா? ஆனால் அது ரெண்டுக்குமே வேறு வேறு மீனிங் இருக்கும். எக்ஸாம்பிள் அக்செப்ட், எக்ஸெப்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதில் சில வேர்ட்ஸ் எடுத்துருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பர்ஃபெக்டாக. ஸோ வாங்க போகலாம். அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது அக்செப்ட் விசஸ் எக்ஸெப்ட். அக்செப்ட்னா ரிசீவ் சம்திங் வில்லிங்லி. நான் ஆசையோடு யார்கிட்டயாவது ஏதாவது வாங்கிக்கிறது. ஐ அக்செப்ட் யுவர் கிஃப்ட். நான் உன்னோட கிஃப்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸப்ட் அப்படின்னா எக்ஸ்க்ளூடிங் சம்திங். எனக்கு இது வேணான்னு ஒதுக்குறது. எவ்ரி ஒன் கேம் எக்ஸ்பெக்ட் டாம். அதாவது டாமை தவிர எல்லாரும் வந்தாங்க, அவனை தவிரன்றது தான் எக்ஸப்ட். அஃபெக்ட் விசஸ் எஃபெக்ட். Affectna is usually a verb. It means to influence something. அதை ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. லேக் ஆஃப் ஸ்லீப் அஃபெக்ட்ஸ் யுவர் ஹெல்த். ஸ்லீப் இல்லாமல் இருக்குது உன்னை ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது. எஃபெக்ட்னா ரிசல்ட். த மெடிசன் ஹேட் அ குட் எஃபெக்ட். அதாவது எண்டில் வர்றது எஃபெக்ட், ஸ்டார்டிங்கில் வர்றது அஃபெக்ட். அட்வைஸ் விசஸ் அட்வைஸ். அட்வைஸ்னா என்னென்னா இட் மீன்ஸ் அ சஜஷன். நான் யாருக்காவது அதை சஜஸ்ட் பண்ணுறேன்னா அட்வைஸ் கொடுக்குறேன். ஷீ கேவ் மீ அ குட் அட்வைஸ். அட்வைஸ்னா இட் மீன்ஸ் டு கிவ் அ சஜஷன். அதாவது யாருக்காச்சும் நான் அட்வைஸ் கொடுக்குறேன்னா அதை அட்வைஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இவ்வளோதான் இதுக்கு டிஃப்ரென்ஸ். அட்வைஸ் கொடுக்குறத அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். லூஸ் விசஸ் லூஸ். லூஸ் அப்படின்னா டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் தொலைன்னு இருக்குத லூஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக? அதே மாதிரி மை ஷூ ஆர் லூஸ். மை ஷூஸ் ஆர் லூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷூ டைட்டாக இல்லாமல் லூஸாக இருக்குது அப்படின்னு. லாஸ் அப்படின்னா மிஸ்பிளேஸ் சம்திங். நான் எதையாவது தப்பாக வேற எங்கேயா வச்சுட்டு தொலைச்சிடாது அப்படின்னு சொல்கிற லாஸ். ஓகேவா? டோன்ட் லூஸ் யுவர் ஃபோன். தென் விசஸ் தேன். இது ரொம்ப காமனான மிஸ்டேக் ஏற்படுற ஏரியா. ஸோ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தென் அப்படின்னா டாக்ஸ் அபவுட் டைம் ஆர் சீக்வென்ஸ். அதாவது ஃபினிஷ் டின்னர் தென் ஸ்டடி. டின்னரை முடிச்சுட்டு படி அப்படி சொல்கிறத தென் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஃபினிஷ் டான்ஸிங் தென் சிங். டான்ஸ் பண்ணிட்டு பாட. அதாவது டைமை குறிக்கிறது தென்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். தேன் இப்போ யூஸ் பண்ணுவோம்னா கம்பேர் பண்ணுறதுக்கு, ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயம் கூட கம்பேர் பண்ணுறதுக்கு தேன் யூஸ் பண்ணுவோம். ஷீ இஸ் டாலர் தேன் மீ. அவன் என்னோட டாலாக இருக்கா. ஹீ இஸ் ஸ்மார்ட்டர் தேன் மீ. அவன் என்னோட ஸ்மார்ட்டாக இருக்கான். ஸோ கம்பேரிஷனுக்கு தேன். யார் விசஸ் யோர். ஸோ இதுவும் ரெண்டுமே காமனாக மிஸ்டேக் பண்ணுற ஏரியா. யார்னா என்னென்னா ஷோஸ் பொசஷன். அதாவது இது என்னோடது அப்படின்னு சொல்கிறப்ப யார் யூஸ் பண்ணுவோம். யோர் பேக் இஸ் ஆன் த டேபிள். உன்னோட பேக் அந்த டேபிளில் இருக்குது, என்னோடது. மை சைல்ட் இஸ் ஸ்டாண்டிங். என்னோட குழந்தை அங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ என்னோடது, உன்னோடது, நம்மளோடதுன்னு சொல்கிறது யார்னு சொல்லுவோம். யார் அப்படின்னா யூ ஆர் அ ஷார்ட் எழுதுறது யார். யூஆர் வெரி கைண்ட். நீ ரொம்ப கைண்ட். யூஆர் வெரி ஸ்மால். நீ ரொம்ப குட்டியாக இருக்க. ஓகேவா? இதெல்லாம் யூஆர் யூஸ் பண்ணி யூஆர் மை சிஸ்டர். நீ என்னோட தங்கச்சி. ஸோ யூ ஆர் அ யார்னு எழுதுவோம். ஸ்டேஷ்னரி விசஸ் ஸ்டேஷ்னரி. ஸ்டேஷ்னரினா நாட் மூவிங். அதாவது ஒரே இடத்துல இருக்கிறது ஸ்டேஷ்னரின்னு சொல்லுவோம். த ஸ்டாச்சு ரிமைன் ஸ்டேஷ்னரி. ஸ்டாச்சு எப்பவுமே ஒரே இடத்துல இருக்கும்ல, அதை நம்ம ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸ்டேஷ்னரி அப்படின்னா நம்ம ரைட்டிங்க்கு வாங்குகிற பொருட்கள் எல்லாமே ஸ்டேஷ்னரி. பென், பென்சில், ரப்பர், எரேசர் எல்லாமே ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதுதான் ஸ்டேஷ்னரிக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். பிரின்சிபால் விசஸ் பிரின்சிபல். இது நம்ம ரொம்ப காமனாக கன்ஃபியூஸ் ஆகிற ஏரியா. அது என்னன்னு பார்ப்போமா? பிரின்சிபால் அதாவது ஏ வந்தால் ஹெட் ஆஃப் த ஸ்கூல் ஆர் மெயினான ஒருத்தவங்க அப்படின்றத பிரின்சிபால் ஏ வச்சு சொல்லுவோம். த பிரின்சிபால் கால் மீ டு த ஆஃபீஸ்.
பிரின்சிபல்னா ரூல் ஆர் பிலீஃப். நான் ஒரு விஷயத்த நம்புறேன் அப்படின்னா பிரின்சிபல் சொல்லுவோம். ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. ஸோ இதில் உங்களுக்கெல்லாம் ஒழுங்காக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.